வீட்டில் தான் இருக்கீங்களா? இதை பாருங்க, இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன். நம்ம உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன ஆச்சு? ஏன் இப்படி திடீர்னு கத்துற? இது பங்களா இல்லை, இது பேய் பங்களா. இனிமேல் இந்த பங்களாவில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இங்கே மிக்சியும் காணோம், குழந்தைங்களையும் காணோம். நம்ம உடனே இங்கேருந்து கிளம்புறோம், புரிஞ்சுதா? நீ தான் இங்கே வரணும்னு அடம் பிடிச்ச, இப்போ நீ தான் இங்கேருந்து போகணும்னு சொல்கிற. என்ன தான் நடந்துச்சு, கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லு. இந்த பங்களாவில் நிறைய தீய சக்திகள் இருக்குது. நம்ம உசுருக்கு ஏதோ ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம மொத்தம் இங்கேருந்து கிளம்பிடுறது நல்லது. உங்ககிட்ட சொல்லி எல்லாம் என்னால் விளக்க முடியாது. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், அவ்வளோதான். இங்கே குழந்தைங்க மேலே விளையாடிட்டு இருக்காங்கன்னு மிக்ஸி கூப்பிட போயிருக்கா. இப்போ வந்துடுவா. ஆண்டி வந்துட்டீங்களா? எங்கே போயிருந்தீங்க? உங்களை வீடு ஃபுல்லாக நான் தேடிட்டு இருந்தேன். உங்களையும் காணோம், குழந்தைங்களையும் காணோம். எங்கே போயிருந்தீங்க? அதுவா, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். குழந்தைங்க மேலே இல்லையா? இல்லையே, நான் இப்போ தான் மேலே போய் பார்த்துட்டு வரேன். உங்கள் குழந்தைங்க இல்லை, கீழே தான் பார்க்கணும். சரி வா, நம்ம 2 பேரும் போய் தேடலாம். இங்கே தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. எங்கே போயிட போகிறாங்க? இந்த ரூம் எல்லாம் பூட்டி தான் இருக்கு. இந்த ரூமோட சாவி அங்கிள் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ரூமும் பூட்டி தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? எங்கே போயிருப்பாங்க? இதுதான் கடைசி ரூம். இதுலேயும் இல்லைன்னா எங்கே தான் போயிருப்பாங்க? அட, இதுவும் லாக் ஆகி தான் இருக்கு. என்ன ஆண்டி கம்முன்னு இருக்கீங்க? நானே இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் ஒன்று கூட பேச மாட்டேங்கிறீங்க. நீ குழந்தைங்கள காணுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மிக்ஸி. குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது. ஐயோ ஆண்டி, ஏன் இதுக்காக எல்லாம் பயப்படுறீங்க? இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இருங்க, தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, என்ன இது மாதிரி சத்தம் வருது? அதான் எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? ரூம் பூட்டியில் இருக்கு, உள்ளே இருந்து சத்தம் வருது. யாராவது உள்ளே இருப்பாங்களா? சரி, நம்ம போய் அங்கிள் கிட்ட சாவி இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இருங்க, உள்ளே ஏதோ சத்தம் வருதே. என்ன இது? இந்த ரூம்லேயே சத்தம் வருது. ஆமாம், இந்த ரூம்லேயே சத்தம் வருது. எனக்கு என்னமோ இது சரியாக படலை. குழந்தைங்கள வேற காணோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியலையே. மிக்ஸி, இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஆண்டி. ஒருவேளை குழந்தைங்க உள்ளே போய் லாக் பண்ணியிருப்பாங்க. சும்மா நம்மளை பயமுறுத்துறதுக்காக இப்படி சத்தம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இருங்க, அங்கிள் கிட்ட சாவி இருக்கும். நம்ம லாக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க. அங்கிள், வீட்டோட சாவி உங்ககிட்ட தானே இருக்குது. கொஞ்சம் சாவி குத்த கொடுங்க. ஆ, என்கிட்ட தாம்மா இருக்கு. இரு, எடுத்துகிட்டு வரேன். இந்தாம்மா சாவி. இப்போ எதுக்கு இந்த சாவி நீ வாங்குற? அதுவா, நம்ம பசங்க ரூமில் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. நாம் அவங்கள தேடணும்னு தெரிஞ்சுட்டு நம்மளை பயமுறுத்த இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க அவங்கள எப்படி பிடிக்கிறேன்னு.